இந்த சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டே வந்து கீழே தொங்கி இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுத்துடுவா. அதனால மேலே இருக்கிற சூடான சாப்பாடு வந்து அப்படின்னு குழந்தை மேலே விழுந்துடும். இந்த குழந்தையோட அம்மாவால் பார்க்க முடியாது. குழந்தையோட சவுண்ட் வந்து ரொம்ப நேரமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அப்போ கீழே கொட்டி இருக்க சாப்பாடுல வழிக்கு விழுந்துருவாங்க. என்னதான் சூடா சாப்பாடு இருந்தாலுமே குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த சூடான சாப்பாடுலேயே வந்து கையை வச்சு தேடிட்டு போறாங்க. நல்ல வேலையா குழந்தைக்கு கையில மட்டும்தான் காயம் பட்டிருக்கு. இந்த மாதிரி குழந்தைக்கு திரும்பி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலில் வந்து மணியை கட்டி விட்டுறாங்க. ஒரு நாள் இந்த குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்துடுது. அம்மா அப்பா 2 பேருக்குமே கண்ணு தெரியாது அப்படின்றதுனால அவளுக்கு கொடுக்குற மருந்தை கூட மோந்து பார்த்து தான் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பெருசாக வளர்ந்துருந்தா இப்போ ஸ்கூல் வந்து படிக்கிறா. ஆனால் ஸ்கூலில் படிக்கிற பசங்க கிட்ட இவங்க தான் தான் அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் ரொம்ப அசிங்கப்படுறா. வீட்டில் கூட அவங்க அம்மா அப்பா 2 பேர்கிட்டமே வந்து அவள் பேசுறது கிடையாது. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப செக் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இதனால அவங்க அம்மா அப்பாவும் மழையில் வந்து அவளை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ லேட் ஆகுது, தான் அம்மா அப்பா தன்னை தேடுவாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தான் பாய் ஃப்ரெண்டோட ஊரை சுற்றிட்டு இருக்கா.